400 மில்லியன் பேரல் ரகசியம். 3 நாட்களுக்கு மட்டும் எண்ணெய். உலகம் முழுக்க எண்ணெய் சந்தை இன்று அதிர்ச்சியில் உள்ளது. ஒரே முடிவில் 400 மில்லியன் பேரல் எண்ணெயை வெளியிட உலக நாடுகள் தயாராகியிருக்கின்றன. ஆனால் ஒரு அதிர்ச்சி உண்மை இருக்கிறது. இந்த அளவு எண்ணெய் கூட உலகத்துக்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டுமே போதுமாம். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மோதல், ஹார்முஸ் ஜலசந்தி பிரச்சனை, உலக எண்ணெய் விலை வெடிப்பு. இந்த 400 மில்லியன் பேரல் முடிவின் பின்னால் இருக்கும் உண்மையான ரகசியம் என்ன? உலகையே உலுக்கும் எண்ணெய் நெருக்கடிக்கு ஒரு பிரம்மாண்டமான வெளியீடு. சர்வதேச எரிசக்தி முகமையின் IEA அதிரடி அறிவிப்பு இன்று உலக எண்ணெய் சந்தையில் வரலாறு காணாத மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1974ஆம் ஆண்டு எண்ணெய் நெருக்கடிக்கு பிறகு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நிறுவப்பட்ட IEA தனது உறுப்பு நாடுகளுடன் இணைந்து இந்த முடிவை எடுத்துள்ளது. வரலாறு காணாத உச்சத்தில் எண்ணெய் விலைகள் உள்ள நிலையில், குறிப்பாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் போன்ற சர்வதேச அளவுகோல்கள் ஒரு பேரலுக்கு $100 மேல் வர்த்தகமான சூழலில் விலைகளை கட்டுப்படுத்தவும் விநியோக பற்றாக்குறையை சமாளிக்கவும் அவசரகால இருப்புக்களை வெளியிட உலக நாடுகள் முன்வந்துள்ளன. சர்வதேச எரிசக்தி முகமையின் 32 உறுப்பு நாடுகள் 400 மில்லியன் பேரல் எண்ணெயை அவசரகால இருப்புகளிலிருந்து விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியில் எண்ணெய் ஏற்றுமதி கிட்டத்தட்ட நின்று போனதாலும் பிராந்திய உற்பத்தி குறைந்ததாலும் ஏற்பட்ட கடுமையான விநியோக பற்றாக்குறையை சமாளிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டு நடவடிக்கை ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆசியாவின் முக்கிய பொருளாதாரங்களை உள்ளடக்கிய IEA உறுப்பு நாடுகளின் தேசிய மூலோபாய பெட்ரோலிய இருப்புகளிலிருந்து SPR எண்ணெயை எடுக்க வழிவகை செய்கிறது. அந்த முகமையின் கூற்றுப்படி இது சவால்களின் அளவில் முன்னெப்போதும் இல்லாத ஒன்று. அதன் உறுப்பு நாடுகள் தங்கள் எண்ணெய் பயன்பாட்டில் 90 நாட்களுக்கான இருப்பை அவசரகால சூழ்நிலைகளில் வைத்திருக்க கடமைப்பட்டுள்ளன. இந்த இருப்பு பெரிய விநியோக தடங்கல்களின் போது பொருளாதாரங்களை ஸ்திரப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. உலகின் 2/3 பங்கு எரிசக்தி உற்பத்தியையும் 80% நுகர்வையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த நாடுகள் இப்போது தங்கள் இருப்பின் ஒரு பகுதியை வெளியிடுகின்றன. இதற்கு முன் 1991 வளைகுடா போர் மற்றும் 2011 லிபிய நெருக்கடி போன்ற முக்கிய நிகழ்வுகளின் போது அந்த அமைப்பு கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஆனால் தற்போதைய வெளியீட்டின் அளவு மிகப்பெரியது. இந்த பிரமாண்ட வெளியீடு கூட தற்போதைய உலகளாவிய தினசரி நுகர்வு சுமார் 100 மில்லியன் பேரல்கள் என்ற அளவில் இருக்கும் நிலையில் உலகளாவிய விநியோகத்திற்கு சுமார் 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாகும். ஹார்முஸ் ஜலசந்தி மூலம் சாதாரணமாக ஏற்றுமதி செய்யப்படும் தினசரி அளவை விட இந்த 400 மில்லியன் பேரல் வெளியீடு சுமார் 2 வாரங்களுக்கான அளவாகும். இது அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஏற்பட்ட விநியோக தடங்களின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுகிறது. எண்ணெய் உற்பத்தி தொடர்ச்சியான விநியோகத்திற்கு வழிவகுத்தாலும் சுத்திகரிப்பு திறனில் பற்றாக்குறை உள்ளது. இதன் விளைவாக பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விநியோகம் குறைவாகவே உள்ளது. இதனால் விலைகள் எதிர்பார்த்த அளவுக்கு குறையவில்லை என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த போர் உலகளாவிய திரவ இயற்கை எரிவாயு LNG விநியோகத்தில் 20% சரிவை ஏற்படுத்தியுள்ளது. இது பரந்த எரிசக்தி சந்தையில் அதன் தாக்கத்தை குறிக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுடன் மேற்கொண்டுள்ள மோதல் எண்ணெய் சந்தைகளில் பெரும் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தியுள்ளது. இது உலகளாவிய விநியோக சங்கிலிகள் மற்றும் வர்த்தக உறவுகளில் அழுத்தங்களை உருவாக்குகிறது. உலக நாடுகளின் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை சர்வதேச ஒத்துழைப்பின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. இத்தகைய பெரிய அளவிலான அவசரகால எண்ணெய் வெளியீடு பிராந்திய மோதல்கள் எவ்வாறு உலக பொருளாதாரத்தையும் உலக அரசியலில் சர்வதேச உறவுகளையும் நேரடியாக பாதிக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது. இது எரிசக்தி பாதுகாப்பு கொள்கைகளில் மாற்றங்கள் மற்றும் புதிய கூட்டணி உருவாக்கங்களை ஊக்குவிக்கும். எண்ணெய் விலை மோதல் தொடங்கியதில் இருந்து கிட்டத்தட்ட 25% அதிகரித்துள்ளது. உதாரணமாக, ஒரு பேரல் கச்சா எண்ணெயின் விலை போருக்கு முந்தைய நிலையை விட கணிசமாக உயர்ந்துள்ளது. இது மக்களின் தினசரி வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எரிபொருள் செலவுகள் அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் உயர்கின்றன. இது பணவீக்கத்திற்கு வழிவகுத்து பொதுமக்களின் வாங்கும் சக்தியை குறைக்கிறது. இந்த இருப்பு வெளியீடு ஒரு குறுகிய கால தீர்வாகவே பார்க்கப்படுகிறது. நீண்ட கால அழுத்தங்கள் தொடரும் என்பதால் பொதுமக்களுக்கு நிச்சயமற்ற தன்மை நீடிக்கிறது. ஏனெனில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் குறைந்த உற்பத்தி முதலீடுகள் தொடர்ந்து சந்தையை பாதிக்கலாம். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தீர்வு. அடுத்தது என்ன நடக்கும்? மூலோபாய இருப்புகளை ஒருமுறை வெளியிட்டால் அவை மீண்டும் நிரப்பப்பட வேண்டும் அல்லது இல்லை என பெட்ரோலிய நிறுவன தலைவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய தீர்வு உலகின் உடனடி தேவையை பூர்த்தி செய்தாலும் மூலோபாய இருப்புகளை குறைப்பது நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பிற்கு சவால்களை உருவாக்கும். இந்த இருப்புகளை மீண்டும் நிரப்புவதற்கு கணிசமான செலவுகள் மற்றும் பல மாதங்கள் ஆகலாம். இந்த பெரிய முடிவின் எதிர்கால விளைவுகள் தேசங்கள் தங்கள் எரிசக்தி ஆதாரங்களை பல்வகைப்படுத்துவதற்கும் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களில் முதலீடு செய்வதற்கும் உள்ள அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. இதுதான் உலக எரிசக்தி அரசியலின் உண்மை. ஒரு பிராந்தியத்தில் போர் நடந்தாலும் அதன் அதிர்ச்சி உலக பொருளாதாரத்தையே குலுக்க முடியும். 400 மில்லியன் பேரல் வெளியீடு விலை குறைக்குமா அல்லது இது ஒரு தற்காலிக தீர்வா? உலக அரசியல் மற்றும் எரிசக்தி சந்தை எப்படி மாறப்போகிறது? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.